வணக்கம். மதுரை தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டி நாளை தொடங்க இருக்கிறது. அதாவது மதுரை 3 இடங்களில் நடைபெறக்கூடிய ஜல்லிக்கட்டு நாளை தினம் அவனியாபுரம், நாளை மறுநாள் பாலமேடு, அதற்கு மறுநாள் அலங்காநல்லூர் என 3 நாட்களும் ஜல்லிக்கட்டை களை கட்டக்கூடிய இந்த நிலையில் தற்போது மதுரை மாநகராட்சி சார்பில் தற்போது அவனியாபுரம் பகுதியில் பணிகள் நடைபெற்று வருகிறது. 80% பணிகள் நடைபெற்று முடிந்த நிலையில் தற்போது பணிகள் நிறைவடைந்து நாளை தினம் ஜல்லிக்கட்டு விழா தொடங்கும் நிலை. கிட்டத்தட்ட ஏறக்குறைய 1.8 கிலோமீட்டர் தூரத்திற்கு சவுக்கு கம்புகள் மற்றும் இரும்பு தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் வாடிவாசல் முன்பாக காலைகள் வரும்போது 2 புறமும் பார்வையாளர் கேலரி மற்றும் காலைகள் செல்லும் போது அருகிலும் பொதுமக்களுக்கு எதுவும் சிரமம் காயம் ஏற்படாத வகையில் தடுப்பு 2 அடுக்கான தடுப்புகள் அமைக்கப்பட்டு வருகிறது. இது கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு சவுக்கு கட்டையால் தடுப்புகளும் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தற்போது பிரபல திரைப்பட நடிகரும் எழுத்தாளருமான வேல ராமமூர்த்தியின் இல்லத்தின் முன்பாக, ஏனென்றால் அந்த வாடி வாசல் அமைக்கப்பட்டிருக்க அருகில் தான் அவரது இல்லம் இருக்கிறது. அவர் இல்லத்தின் அருகில் தான் வாடி வாசல் விஐபி கேலரிகள், பத்திரிகா கேலரி மற்றும் பார்வையாளர் கேலரி அமைக்கப்படும் நிலையில் ஏற்கனவே மாநகராட்சி சார்பாக 2 புறமும் 2 தடுப்புகளான வேதியில் தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அவரது மனைவி தற்போது அந்த அமைக்கப்பட்ட தடுப்புகளை அறிவாளால் வெட்டும் காட்சிகள் தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. ஏனென்றால் கிட்டத்தட்ட 10 நாட்களாக தொடர்ந்து மாநகராட்சி சார்பில் இந்த ஜல்லிக்கட்டு ஏற்பாடுகள் தீவிரமாக செய்து வரும் நிலையில் தற்போது முடிவுட்டு கிட்டத்தட்ட நாளைய தினம் ஜல்லிக்கட்டு தொடங்க இருக்கும் நிலையில் இது ஒரு செயலால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ஏனென்றால் தொடர்ந்து 2 புறமும் கிட்டத்தட்ட 6 அடி உயரத்தில் தடுப்புகள் அமைக்கப்பட்டு எந்த ஒரு பொதுமக்களும் உள்ளே வராத வண்ணம் தடுப்புகள் அமைக்கப்பட்டு, அதே போல காலைகள் செல்லும் போது வாடிவாசல் முன்பாக தென்னும் நார்களும் அமைக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அவரது இல்லத்தின் முன்பாக திரைப்பட நடிகரும் எழுத்தாளருமான வேல ராமமூர்த்தி இல்லத்திற்கு முன்பாக அமைக்கப்பட்ட அந்த கேலரியில் அந்த கேலரியில் அறிவாளர் கொண்டு வெட்டும் காட்சியில் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக மாநகராட்சி அதிகாரிகளும் தொடர்ந்து அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகிறார். இல்லத்தின் முன்பாக வருடம் அப்பகுதியில் ஜல்லிக்கட்டு நடைபெறுவது வழக்கம்தான். ஆனால் ஏன் இந்த முறை தற்போது அறிவாளரை கொண்டு வெட்டும் செயலில் ஈடுபட்டீர்கள் என்பது குறித்தும் அவரிடம் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.